ஆண்டவர் இயேசுவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய தினத்தில் செய்தியில் கொடுக்கப்படுகின்ற தலைப்பு டாக்டர் லூக்கா. ஆம், லூக்கா எழுதின சுவிசேஷம். நல்ல பகல் வேளை, கதிரவனின் கதிரொளி செங்குத்தாக பூமியில் விழுந்து கொண்டிருக்கின்ற நேரம். ஒரு மனிதன் கையில் ராந்தல் விளக்கு ஏந்தியபடி எதிரில் வருகின்ற மனிதர்களிடத்தில் கடந்து போய் நின்று முகத்துக்கு முன்பாக விளக்கை காட்டியபடி கடந்து சென்று கொண்டிருந்தான். பார்க்கிறவர்கள் அவனை பைத்தியக்காரன் என்றார்கள். ஒரு மனிதன் அவனிடத்தில் போய் கேட்டான், யாரை தேடுகிறாய் என்று. அவன் சொன்னான், நான் மனிதனை தேடுகிறேன். நாங்கள் எல்லாரும் மனிதர்களாக தெரியவில்லையா? இல்லை. ஏன்? நான் முழுமை பெற்ற பூரண மனிதனை தேடுகிறேன் என்றான். இது உண்மை வரலாறு. அவன் ஒரு அறிஞன். அவன் தேடினது ஏதென்ஸ் நகரத்தின் தெருக்கள். அவன் முழங்கினது கிரேக்கத்து மேடை. அந்த அறிஞன் பெயர் டயோஜெனிஸ். ஆம், அந்த அறிஞன் தேடின முழுமை பெற்ற பூரண மனிதனை காணாமலே அவன் மரித்து போய்விட்டான். அந்த அறிஞன் மரித்து சில வருடங்கள் கழித்து அவன் தேடின அந்த முழுமை பெற்ற பூரணமான மனிதர் ஒருவர் பிறந்தார். அவர் பிறந்த இடம் பெத்லகேம். பிறந்தவர் பெயர் கிறிஸ்து இயேசு. அல்லேலுயா. அந்த முழுமை பெற்ற பூரணமான மனிதரை அந்த அறிஞன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஏதென்ஸ் நகரத்தின் தெருக்களுக்கு மட்டுமல்ல, கிரேக்க நாட்டிற்கு மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் அறிவிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டான். அந்தியோகியாவில் பிறந்த அறிஞன் ஒருவன். அவன் பெயர் டாக்டர் லூக்கா. அவன் எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம். இது எழுதப்பட்ட காலம் செசரியாவில் பவுல் சிறையில் இருக்கும்போது பாலஸ்தீன நாடு முழுவதும் சுற்றி திரிந்து தீர விசாரித்து பார்க்க வேண்டியவர்களை பார்த்து இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதுகிறான். இந்த புத்தகத்தில் 24 அதிகாரங்கள், 1151 வசனங்கள் இருக்கின்றன. எழுதப்பட்ட புத்தகம் வெளிவந்த காலம் கிபி 58ஆம் ஆண்டு. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு புறஜாதி எழுத்தாளர் இந்த லூக்கா. இவர் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, கிரேக்க அறிஞரும் கூட. நல்ல கல்வி, கலாச்சாரம் மிக்க குடும்ப பின்னணியில் பிறந்தவர் டாக்டர் லூக்கா. இவர் மருத்துவத்துறையில் டாக்டர் பட்டம், மொழி ஆராய்ச்சியில் டாக்டர் பட்டம். மருத்துவராக இருந்து பின்பு தேவ ஊழியராக பதவி உயர்வு பெற்றவர். இவர் ஒரு டாக்டர் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல்தான் நமக்கு அறிவிக்கிறார். கொலோசியர் 4:14, 2 தீமோத்தேயு 4:11, பிலேமோன் 1:24 ஆகிய 3 இடத்தில் மட்டுமே இவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்தை மட்டுமல்ல, அப்போஸ்தலர் புத்தகத்தையும் இவர் எழுதியிருக்கிறான். இந்த 2 புத்தகங்களும் லூக்காவின் கைவண்ணத்தில் உருவானவை. இந்த லூக்கா பிறந்த ஊர் அந்தியோகியா. இந்த புத்தகம் பரிசுத்த ஆவியானவர் பற்றி அதிகமாக பேசக்கூடிய புத்தகம். லூக்கா 3:21, 22 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால், வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல இறங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகின்ற போது வானம் திறக்கப்பட்டதாகவும் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினதாகவும் இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு ரூபம் இருக்கிறது. அவர் எந்த ரூபத்திலும் உருவம் கொள்ளுவார் என்பது லூக்கா நமக்கு கற்றுத்தந்த பாடம். உதாரணமாக, பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் குமாரனாகிய கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், இடதுபுறத்தில் ஒரு சிங்காசனம் இருக்கும். அது பரிசுத்த ஆவியானவருக்காக இருக்கின்ற சிங்காசனம் என்பதை இந்த புத்தகத்தை திறந்த மனதோடும் தெளிந்த புத்தியோடும் வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொள்ளலாம். 2 பேர் மட்டுமே இருந்தால்
பிதாவானவருக்கு பக்கத்தில் கிறிஸ்து இயேசு என்று நாம் பார்க்கலாம். ஆனால் 3 சிங்காசனங்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் பிதாவானவருடைய வலதுபுறத்தில் குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் வாசிக்கின்ற போது இடதுபுறத்தில் ஒரு சிங்காசனம் இருப்பதாகவும் அது பரிசுத்த ஆவியானவருக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட சிங்காசனம் என்றும் நமக்கு தெரிகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இந்த புத்தகத்தை யாருக்காக லூக்கா எழுதுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கே மகா கணம் பொருந்திய தேயோப்பிலுவே என்று இந்த புத்தகத்தை தொடங்குகிறார். தேயோப்பிலு என்றால் அவர் யார் என்பது சில பேருக்கு தெரியாது. தேயோப்பிலு என்பவர் ஒரு மாநில ஆளுநராக கிரேக்கத்து பகுதியிலே இருந்தவர். இந்த புத்தகத்தில் மொத்த உவமைகள் 26. அதில் லூக்கா மட்டும் 17 உவமைகளை தனித்துவமாக எழுதியிருக்கிறான். லாசரு ஐசுவரிவான், பரிசேயன் ஆயக்காரன், சோர்ந்து போகாத விதவை, நல்ல சமாரியன், இளைய குமாரன் ஆகிய அந்த உவமைகள் நாம் நெஞ்சில் குடியிருக்கின்றவைகள். இந்த புத்தகத்தில் 21 அற்புதங்கள் இருக்கின்றன. மற்றவர்கள் எழுதாத இவன் மட்டுமே எழுதின அற்புதங்கள் 6. வலை கிளியத்தக்க மீன்கள், நாயின் ஊர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்புதல், மல்குசின் காதை ஒட்ட வைத்தல் போன்றவை லூக்கா மட்டும் எழுதியிருக்கின்ற அற்புதங்களில் ஒன்று. மல்குசின் காதை வெட்டப்பட்ட சம்பவத்தை 4 சுவிசேஷகர்களும் எழுதியிருந்தாலும் அந்த வெட்டப்பட்ட காரியத்தை மட்டும்தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த லூக்கா வெட்டப்பட்ட காதை ஒட்டப்பட்ட சம்பவத்தை எழுதியிருக்கிறான். மனிதன் வெட்டப்பட்டதை இயேசு கிறிஸ்துவானவர் ஒட்ட வைத்திருக்கிறார் என்பதை இங்கே லூக்கா தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். அதுதான் 1 வசனத்தில் நாம் இந்த வசனத்தில் நாம் புத்தகத்தில் வாசிக்கின்ற மாதிரி திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் என்று லூக்கா எழுதுவதற்கு இந்த மல்குஸ் சம்பவம் ஒரு உதாரணம். இந்த புத்தகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு கிறிஸ்துவிலிருந்து ஆதாம் வரை கொண்டு போகிறது. மத்தேயு ஆபிரகாமிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரை வரலாற்றை சொல்லியிருக்கின்ற போது லூக்கா இயேசு கிறிஸ்துவிலிருந்து தேவனுடைய பொற்கரத்தால் உருவாக்கப்பட்ட ஆதாம் வரை கொண்டு செல்லுகிறான். கிறிஸ்து இயேசு 12வது வயதில் நடந்த அந்த குழந்தை பருவ நிகழ்ச்சியை இங்கே லூக்கா தொட்டு காட்டுகிறார். அதாவது அந்த 12வது வயதில் தேவ ஆலயத்தில் நின்று கொண்டு வேதபாரகர்கள் பரிசேயர்கள் போதிக்கின்ற அந்த போதகர்கள் நடுவிலே இவர் உட்கார்ந்து கேள்விக்கணைகளை தொடுக்கின்ற போது ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் அத்தனை பேரும் இருந்தார்கள். அந்த இடத்தில் பிதாவானவரை பற்றி இயேசு கிறிஸ்து தம்முடைய 12வது வயதில் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்த மரியாள், யோசேப்பு போன்றவர்கள் அங்கே இருக்கின்ற போது என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்று ஆண்டவர் இயேசு 12வது வயதில் கேட்கின்றார். காபிரியேல் பற்றி இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 2 இடங்களில். காபிரியேல் பற்றி ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் தானியேல் நமக்கு 2 முறை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இந்த காபிரியேல் யார், அவனுடைய இலாகா என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன என்பதை புதிய ஏற்பாட்டில் லூக்கா மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவன் நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு தூதன் என்பதை லூக்கா நமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த புத்தகத்தில்தான் சகேயுவின் சரித்திரம் இடம்பெறுகிறது. மற்ற சுவிசேஷகர்கள் இதை விட்டுவிட்டார்கள். லூக்கா மட்டும் எழுதுவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த புத்தகத்தை தெயோப்பிலு என்கின்ற ஆளுநருக்கு எழுதுகின்ற போது அரசு சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்பதை தெளிவுபடுத்தி அந்த தெயோப்பிலுவுக்கு எழுதுவதற்காக லூக்கா சகேயுவின் சம்பவத்தை சரித்திரத்தை இங்கே கொண்டு வருகிறான். மற்றவர்கள் இப்பொழுது இருக்கின்ற போதகர்கள், பிரசங்கிமார்கள், கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசுகிறவர்கள் எல்லாம் சகேயுவை பற்றி பேசும்போது அவன் ஒரு வழிப்போக்க மாதிரியும், ஏதோ பாவி மாதிரியும், ஒரு ஆயக்கார மாதிரியும், ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டு இருந்தவன் மாதிரியும், ஒரு குள்ளமானவன் மாதிரியும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சகேயு யார் என்பதை தெளிவாய் நம்முடைய பதிவில் நாம் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.
நான் ஒரு மேதாவி அல்ல, வரலாற்று புத்தகங்களை படித்து அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். சகேயுவின் சரித்திரத்தை தெயோப்பிலு என்ற ஆளுநருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக லூக்கா இந்த சகேயுவின் சரித்திரத்தை இங்கே கொண்டு வந்து எழுதுகிறார். லூக்கா இந்த புத்தகத்தை எழுதுகின்ற போது தானாக எழுதவில்லை, நேரடியாக ஒவ்வொருவரிடத்திலும் பேட்டி காண்கிறான். பேட்டி கண்டு, சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் பேட்டி கண்டு இந்த புத்தகத்தை எழுதுகிறான். லூக்கா, அதாவது பேட்டி காண்பது என்பது எப்படின்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சி ஊடகவியலாளர்கள் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை அல்லது அரசியல் தலைவர்களை போய் நேருக்கு நேர் வீட்டில் சென்று அல்லது தங்களுடைய நிறுவனத்துக்கு வர வைத்து நேருக்கு நேர் உட்கார்ந்து பேட்டி காண்பது. அதாவது இவர்கள் கேட்பார்கள், அவர் பதில் சொல்ல வேண்டும், அவர்கள் கேட்கின்றதுக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இது நேரடியாக நேருக்கு நேர் பேட்டி காண்பது. இந்த மாதிரி ஒரு முறையை லூக்கா ஏற்கனவே 1ஆம் நூற்றாண்டிலேயே இதை கொண்டு வந்திருக்கிறார். லூக்கா பேட்டி கண்டவர்கள் யார் என்றால் அரசு அதிகாரிகள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், ஏரோது, பிலாத்து போன்றவர்கள். அது மட்டுமல்ல, சகேயு, எலிசபெத், அந்த குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள், முதியவர்களை பார்த்து பேட்டி எடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் மரியாளை நேரடியாக உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நிகழ்ச்சியையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை பருவ நிகழ்ச்சியையும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேட்டி கண்டு இந்த தொகுப்பை வழங்கியிருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கலாம். ஏனென்றால் அதை வாசிக்க வேண்டிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். மகா கணம் பொருந்திய தேயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணாரக் கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும், அதுதான் இங்கே பேட்டி கண்டு. எதையுமே யாரோ சொல்லி எழுதவில்லை, அது சம்பந்தப்பட்டவர்களை நேருக்கு நேர் சந்தித்து இங்கே அந்த புத்தகத்தை நமக்கு லூக்கா எழுதுகிறார். திட்டமாய் விசாரித்தறிந்த நானும். அநேகம் பேர் சுவிசேஷத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றையும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களைப் போலவும் அவர்கள் அல்லாமல் தனிப்பட்ட முறையில் நான் எல்லாரையும் திட்டமாய் விசாரித்து இந்த சங்கதிகளை எழுதியிருக்கிறேன் என்று இங்கே 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பற்றி நாம் பார்க்கிறோம். அங்கே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக பிறக்கின்ற வரை யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான் என்கின்ற சம்பவத்தை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக மத்தேயு இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் லூக்கா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும் என்று நாம் படிக்கலாம். இங்கே லூக்கா புத்தகத்திற்கும் மத்தேயு புத்தகத்திற்கும் கருத்து முரண் இருப்பதாக யாரும் நினைக்க வேண்டாம். லூக்கா நேரடியாக மரியாளை, இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாரை நேரடியாக சந்தித்து பேட்டி எடுத்து இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார். மத்தேயு அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற வரை யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான் என்கின்ற சம்பவத்தை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு அந்த கருத்தை எழுதியிருக்கிறார். மற்றபடி கருத்து முரண்கள் ஒன்றுமில்லை. ஆனால் இங்கே நாம் பார்க்கக்கூடிய தெளிவு என்னவென்றால், தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். மரியாள் லூக்காவினிடத்தில் நேரடியாக சொன்னது. அந்த நேரத்து சூழலை மரியாள் விளக்கமாக லூக்காவினிடத்தில் பேசுகிறாள். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி எதற்காக வருகின்றது?
உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்போ உன்னதமானவர், வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால் படைத்த வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பலம் உன்மேல் நிழலிடுகிறது என்றால் அதை தாங்குவதற்குண்டான பலம் மரியாளுக்கு தேவைப்படுகிறது. மரியாள் இந்த உலகத்தில் பிறந்த பெண்மணி. உன்னதமானவருடைய பலம் மரியாள் மீது வருகிறது என்றால் அந்த பலத்தை தாங்குவதற்குண்டான பலம் மரியாளுக்கு வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மீது வந்தவுடன் மரியாளுக்கு அந்த பலமும் வருகிறது. உன்னதமானவருடைய பலம் நிழலிடுகின்ற போது அந்த பலத்தை தாங்குவதற்குண்டான பலம் மரியாளுக்கு வருகிறது. அவளிடத்தில் இருந்த பயம் நீங்குகிறது. கிறிஸ்து இயேசு என்னும் தேவனுடைய குமாரனை பெற்றுத்தருவதற்குரிய பக்குவம் மரியாளுடைய உள்ளத்தில் வருகிறது. அதற்காக பரிசுத்த ஆவியானவர் முதலாவது மரியாளிடத்தில் வந்துவிட்டார். அதற்கு பிறகு உன்னதமானவருடைய பலம் மரியாள் மேல் நிழலிட்டது. உன்னதமானவருடைய பலம் மரியாள் மேல் நிழலிட்டதினால், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று அந்த தெளிவான வார்த்தையை நமக்கு இங்கே லூக்கா எடுத்து சொல்லுகிறார். திறந்த மனதோடும் தெளிந்த புத்தியோடும் வாசிக்கின்ற போது பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். அந்த மத்தேயுனுடைய அந்த கோணத்திலேயே லூக்கா இங்கே எழுதியிருந்தால், பரிசுத்த ஆவி மரியாள் மீது நிழலிட்டிருந்தால் பிறக்கும் குழந்தை தேவனுடைய குமாரன் என்று சொல்ல முடியாது. பிறக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியினுடைய குழந்தை என்றுதான் மற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் இங்கே தெளிவாக மரியாள் லூக்காவினிடத்தில் பேசுகிறாள். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று காபிரியேல் சொன்னதாக மரியாள் லூக்காவினிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதனால்தான் பிறக்கின்ற குழந்தை பரிசுத்தம் உள்ளது, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. பிறக்கின்ற போதே பரிசுத்தமுள்ளவராக பிறந்த ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பிறக்கின்ற போதே பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தமுள்ளவரே பரிசுத்தமுள்ளவராக பிறந்திருக்கிறார் மரியாள் என்னும் தாயாருடைய வயிற்றிலிருந்து. ஆகவே தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்தாவி உன்மேல் வரும் பலப்படுத்துவதற்காக, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று அந்த 1ஆம் அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை சந்தேகமில்லாமல் உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தெளிவாக மரியாளை சந்தித்து மரியாளிடத்தில் பேட்டி கண்டு இந்த லூக்கா என்னும் சுவிசேஷ புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மரியாளிடத்தில் யார் இப்படி போய் பேட்டி காண முடியும்? மரியாளுக்கு அன்றைய நேரத்தில் மரியாளுடைய வயது 58, லூக்காவினுடைய வயது 35. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் யாரும் போய் அப்படி மரியாளிடத்தில் அந்த நிலவரத்தை, அந்த வரலாற்றை, முழு சரித்திரத்தை அந்த நேரத்தில் மரியாளிடத்தில் கேட்க முடியாது. மத்தேயு கேட்க முடியுமா? ஆயத்துறையில் உட்கார்ந்து கொண்டு கணக்கெழுதி கொண்டிருந்தவனை ஆண்டவர் இயேசு என் பின்னே வா என்று சொன்னதுக்கு பிறகு அவன் வந்தவன். அவன் மத்தேயு போய் மரியாளிடத்தில் இப்படி பேட்டி காண முடியாது. யோவான் போய் பேட்டி காண முடியாது. யோவான் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறார், அதோ உன் தாய் என்று. தாயாரிடத்தில் போய் இந்த வரலாற்றை யோவான் போய் கேட்க முடியாது, பேதுரு போய் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் இருந்த அத்தனை சீஷர்களும் நேரடியாக இந்த தகவலை போய் கேட்க விசாரிக்க முடியாத ஒரு சூழலில் லூக்கா மாத்திரம் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது என்றால், அவர் துணிவு இருந்தது என்றால், வரலாற்றை யூதர்களுக்கு மட்டுமல்ல புறஜாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, திட்டமாய் விசாரிப்பதற்காக மரியாளை போய் பேட்டி கண்டிருக்கிறான். லூக்காவினுடைய குடும்ப பின்னணி, அவர் படித்த படிப்பு, அவர் கிரேக்க அறிஞர் ஆகிய அந்த மேலான அந்த அனுபவங்களும் அந்த பதவியும் மரியாள் லூக்காவினிடத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியை அந்த லூக்காவினிடத்தில் கொடுக்க முடிந்தது. அதற்கு மரியாள் தயாராக இருந்தாள். ஏனென்றால் லூக்கா அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை மிக்கவனாக லூக்கா இருந்தான். அதனால்தான்
அந்த முதல் வசனத்திலேயே நங்கூரம் போல நச்சென இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை பற்றி அவ்வளவு வரலாற்றின் காரியங்களை எழுதியிருக்கிறார். அதனால்தான் இந்த ஆண்டவர் இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் ஆண்டவர் இயேசு இரட்சகர் என்பதை தன்னுடைய ஈட்டி முனை எழுத்துக்களால் எழுதி காட்டினவன் டாக்டர் லூக்கா. இவன் மட்டும் இந்த புத்தகத்தை, இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்காவிட்டால், நாம் இப்படி வாசித்திருக்காவிட்டால், இன்றைக்கு புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்பது நமக்கு சந்தேகத்திற்குரிய ஒன்றுதான். ஆக மொத்தத்தில் ஆண்டவர் இயேசுவை அகில உலகத்திற்கும் அறிவிக்கும் பாத்திரமாய் விளங்கினவன் இந்த டாக்டர் லூக்கா. அந்த டயோஜெனிஸ் முழங்கின அந்த கிரேக்க நாட்டிற்கு மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் ஆண்டவர் இயேசுவை எடுத்துக்காட்ட வேண்டும், எழுதி காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த டாக்டர் லூக்கா திருமணம் செய்யாமலே தேவனுடைய ஊழியம் செய்து தன்னுடைய 84வது வயதில் கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவின் ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிறான். ஆம், அப்படிப்பட்ட டாக்டர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் அனுதினமும் வாசித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம். இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் நம்முடைய பூரண கிருபை சார்பாக பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவுகளை பாருங்கள். அது எல்லாம் பெரிய லெவலுக்கு எல்லாரும் பார்த்துருக்கிறார்கள். 84, 34 இப்படி அநேகம் பேர் பார்த்துருக்கிறார்கள். நீங்களும் பாருங்கள், இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு மூழ்கி விடாதீர்கள். ஆண்டவர் இயேசுவை பற்றியும் வரலாற்றை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். ஓரளவுக்கு பூரண கிருபை ஊழியங்கள் சார்பாக இந்த பதிவுகளை நாங்கள் கொடுக்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் தேவனுடைய ஊழியத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.